Hey guys, welcome to Orna Vlog. இந்த வீடியோல நம்ம கிச்சனுக்கான சில யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். உங்கள நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. हाफ कप வரைக்கும் தண்ணி வச்சிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் வரைக்கும் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சொல்யூஷனை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் கிச்சன் க்ளீன் பண்ணுறோமோ அந்த கவுண்டர் டாப் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாத் வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சிடலாம். இந்த ஸ்டெப் வந்து யூஸ்வலாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மசாலாஸை வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ்லலாம் ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த பிளாஸ்டிக் பாக்ஸோட கலரே மாறிடும். அதுவும் இந்த பெப்பர் பவுடர், ரெட் சில்லி எல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த பாக்ஸோட நிறத்தையே மாற்றிடும். அதனால் இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ட்ரை மசாலா, கசூரி மேத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ தட் எனக்கு வாஷ் பண்ணும்போது கலர் பிடிக்காமல் இருக்கும். டிப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அந்த கரண்டியெல்லாம் வந்து அப்படியே கேஸ் மேலே வைப்போம் இல்லையா, ஸோ கேஸையும் திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நம்ம ஒரு ஸ்பூன் ரெஸ்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு அது மேலே இந்த கரண்டியை வச்சோம்னா அழுக்கே படியாது. ஸ்பூன் ரெஸ்ட் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வந்து கட் பண்ணுறது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதனால் மேல் பாக்கத்தையும் கீழ் பாக்கத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. மேலேருந்து கீழ் வரைக்கும் அங்கங்கே கட் பண்ணி விட்டோம்னா தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நிறைய வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த டிப் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா வெங்காயத்தோட தோலை ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணும்போதே அந்த தோல்லாம் வந்து ஈஸியாக வெளில வந்துருச்சு. இப்போ தொட்ட உடனேயுமே தோல்லாம் தானாகவே வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ போடும்போது ஏலக்காய் இஞ்சி சேர்த்து தான் டீ போடுவோம் யூஸ்வலாக. ஸோ ஏலக்காய் வந்து எவ்ரி டைம் போட முடியலன்னா இந்த மாதிரி 2-3 ஏலக்காவை நல்லா பாதியாக உடச்சிக்கோங்க. அதை டீ கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா அந்த ஏலக்காவோட ஃபுல் வாசனையும் டீ பொடியில் இறங்கிடும். ஸோ எப்போ டீ போட்டாலும் ஒரு வாட்டியும் ஏலக்காய் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த வாசனை வந்து ஃபுல்லாக டீ தூளில் இறங்கிடுச்சு. நம்ம அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து அடியில் பேப்பர் போடாமல் யூஸ் பண்ணுறதுனால ஒரு வாட்டியும் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எடுத்தோம்னா உள்ளெல்லாம் அங்கங்கே செதறி இருக்கும். நான் வந்து கடுகு, உளுந்து இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் வந்து மஞ்சள் பொடி, காரப்பொடி இப்படிலாம் போட்டால் இன்னுமே கஷ்டமாக இருக்கும். கீழெல்லாம் ஃபுல்லாக அந்த மசாலாஸ்லாம் வந்து விழுந்து கிடக்கும். அதுக்கு பதில் நம்ம ஒரு டிஷ்யூ போட்டு இது எல்லாத்தையும் நம்ம அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு இதெல்லாத்தையும் அடுக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ எவ்ரி டைம் எடுக்கும் போதும் அப்படியே மசாலா விழுந்ததுன்னா கூட அந்த டிஷ்யூக்குள்ளே தான் விழும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஜீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் செதறி இருக்குது. ஸோ நான் இந்த டிஷ்யூவை அப்படியே நான் தூக்கி போட்டுட்டு வேறு டிஷ்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நம்மளோட ஃப்ளார்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலையை நம்ம உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா பூச்சிலாம் வராமல் இருக்கும். இப்போ லெமன்லாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லையா, ஃப்ரிட்ஜில் வச்சா 2-3 நாள்லேயே ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த லெமனை வந்து நியூஸ் பேப்பருக்குள்ளே கட்டி ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 வாரத்துலேருந்து 1.5 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நிறைய லெமன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ மிக்ஸி ஜார்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் நம்ம என்ன டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். லிக்விட் யூஸ் பண்ணுறேன் நான். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ளே பேட் ஆர்டர் ஏதாவது இருந்தாலோ இல்லை கேப்ஸ்லாம் வந்து சரியாக க்ளீன் பண்ண முடியலனாலோ இது நல்லா க்ளீன் பண்ணிடும்.
இப்போ வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கும் அப்படியே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரப் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி வைக்க முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வைங்க. முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இது வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அது நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்க்ரப்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக க்ளீன் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம். இப்படி உங்ககிட்டயும் ஏதாவது கிச்சன் டிப்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.